why fitness is important? ஓகே, ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல் கேள்வி, ஃபிட்னஸ் அப்படின்ற வார்த்தையை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடிப்படையாக நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது வாழ்க்கையில். வலி தான் நோய்க்கு அடித்தளமாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் முட்டி வலிக்கும், அதனால நான் நடைப்பயிற்சியை குறைச்சிட்டேன். ஷோல்டர் கொஞ்சம் வலிக்குது, அதனால கொஞ்சம் தலைக்கு மேலே பண்ண முடியும். பேக் வலிக்கிறதுனால கீழே உட்காந்து எந்திரிக்க மாட்டேன். அப்போ வலி வந்து ஒரு ஆன்லைன் இது வந்து இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து ஆன்லைன் நீங்கள் பார்க்கலாம் தான் பிரச்சனை ஆக்சுவலாக. ஸோ ஆன்லைன் பாருங்கள். அண்டு அவர் யார் சொல்கிறாருன்னு பாருங்கள். அது வந்து அவர் பயிற்சியாளரா இல்லை மருத்துவரா இல்லை யோக பயிற்சியாளரா, அவர் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கிறான்னு முதல்ல பாருங்கள். அது முதல்ல நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யார்கிட்ட வேணால் ஒப்படைங்க. இந்த 5 வயது வரைக்கும் ஸ்ட்ரக்சர்டு ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரக்சர்டு ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுக்கக்கூடாது. ஜாலியாக குழந்தைங்க கூட இழுக்கிறதோ, தள்ளுறதோ, தூக்குறதோ, மண் வாரி போடுறதோ, ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறோம். இந்த ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் தான் அதில் அப்போ டெவலப் ஆகும். ஏன்னா கிராபிங். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். அன்புடன் நலன் பகுதியில் இன்னைக்கு நம்ம கூட சி விஜய் அவர்கள் இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடற்பயிற்சி நிபுணர். இவங்க கிட்ட நம்ம நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு காமன் கொஷின் இருக்கும். நான் ஏன்பா ஃபிட்டாக இருக்கணும், நான் ஏன் வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமன் கொஷின் இருக்கும். எனக்குமே அந்த சந்தேகம் இருந்தது. அதை சார்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது யாராச்சும் போய் ஒரு கேங்கில் வந்து பேசும்போது, நான் வந்து உடற்பயிற்சி செய்கிறேன், ஃபிட்டாக இருக்கேன், இல்லை ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள கலாய்க்கிறதுக்குனே ஒரு கேங் வந்துடுவாங்க. இல்லை ஏன் நாங்கள்லாம் நல்லா இல்லையா, நாங்கள்லாம் உடற்பயிற்சி செய்யலை, இல்லை ஃபிட்னஸ் எதுவுமே பண்ணலை, ஆனால் வந்து நாங்கள்லாம் நல்லா இருக்கோம்ல, நாங்கள் நார்மலாக வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் நல்லா தானே இருக்கோம், நீ மட்டும் எதுக்கு ஃபிட்னஸ் போயிட்டு தண்டமாக காசை செலவு பண்ணிட்டு இருக்கேன், மாதத்துக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். இதுவே நம்மளை கொஞ்சம் லோவாக்கும். ஸோ ஒய் ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஓகே, ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல் கேள்வி, ஃபிட்னஸ் அப்படின்ற வார்த்தையை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடிப்படையாக நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது வாழ்க்கையில். இந்த நோக்கத்தோடைய பாதையில் வந்து நம்ம எல்லாரும் கரெக்டாக போய் அடையிறதில்லை. ஏன் அப்படின்னா, உடலால் கொடுக்கப்படும் பாதிப்புகள், அதனால் வர தொந்தரவுகள், அதனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்மளுக்கு பார்க்குற விதங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஃபிட்னஸ் என்ற வார்த்தையை நம்ம உடற்கு தேவையான காரணிகளை பொறுத்து வரும் பயிற்சி தான் ஃபிட்னஸ்ன்னு சொல்கிறோம் முதல்ல. ஏன்னா நம்ம என்னென்ன தேவையோ, ஒரு சில பேருக்கு வந்து வளைவுத்தன்மை குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து மூச்சு வாங்குது, என்டியூரன்ஸ், ஸ்டாமினான்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அது இல்லைன்னு இருக்கும். சில பேருக்கு வந்து உடல் இறையை குறைக்கணும், ஃபேட் வெயிட் லாஸ் குறைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது. உடம்பு வாகுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஃபஸ்ட்டு அடிப்படை நோக்கம் அப்படின்னா, நீங்கள் முதல்ல யாரையும் தொந்தரவு பண்ணாமல் வாழ்கிறது அடிப்படை நோக்கம். அதுதான் முதல் நோக்கம். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இந்த உடற்பயிற்சி செய்கிறோம். யாரை போய் கேட்டாலும் என்ன, கடைசி மூச்சு வரைக்கும் நான் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஒரு 20 வருஷம் ஜேர்னியில் நான் கண்டிப்பாக பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம வலி இல்லாமல் நோய் இல்லாமல் வாழணும். முதல்ல வலி இல்லாமன்றது ஏன் சொல்கிறேன்னா, வலி தான் நோய்க்கு அடித்தளமாக இருக்குது ஆக்சுவலாக. எல்லாருக்கும் முட்டி வலிக்கும், அதனால நான் நடைப்பயிற்சியை குறைச்சிட்டேன். ஷோல்டர் கொஞ்சம் வலிக்குது, அதனால கொஞ்சம் தலைக்கு மேலே பண்ண முடியும். பேக் வலிக்கிறதுனால கீழே உட்காந்து எந்திரிக்க மாட்டேன். அப்போ வலி வந்து ஒரு பேஸ் லைனாக எல்லாருக்கும் பிரச்சனை வருது. ஸோ வலி இல்லாமல் வாழணும், நோய் இல்லாமல் வாழணும். அடுத்த பட்சத்தில் பார்க்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ இது எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. அப்போது உடல் ஒரு பேஸ் லைன், அது நீரின்றி அமையாத உலகம் மாதிரி உடல் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த உடலை பார்த்துக்கிறதும் ஃபிட்டாக வச்சுக்கிறதும் ஒரு அடிப்படை கடமை மாதிரி எல்லாருக்கும் ஆகிடுது. இன்றைக்கி நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பயிற்சிகளை செய்யலாம். அது யோக பயிற்சியாக இருந்தாலும் சரி, ஜிம்மாக இருந்தாலும் சரி, இல்லை நடைப்பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதில் செய்ய வேண்டிய முறைகளை பற்றி இன்னொன்று கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் இன்றைக்கி. ஓகே சார். இப்போதான் எனக்கே ஒரு இது வருது. என்னென்னா, ஃபிட்டாக இருக்கிறது அப்படின்னாவே ஒல்லியாக இருக்கணும், ஸோ இந்த ஹைட்டில் இந்த வெயிட்டில் இருக்கணும், அதுதான் வந்து ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபிட்டாக இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து நம்ம மறந்துட்டோம். நம்ம வந்து இந்த ஷேப்பில் இருக்கணும், இந்த ஹைட்டில் இருக்கணும், அப்படி தான் அப்படின்ட்டு. ஸோ வந்து என்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க வந்து ஆரம்பிக்க போகிறேன் இப்போ தான் அப்படின்னா, என்ன மாதிரியான பயிற்சிகளை ஆரம்பிக்கலாம்? நீங்கள் அந்த ஆரோக்கியம்னு சொன்னதுனால, அதாவது உடலுடைய பாகங்கள் எல்லாம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணுறது தான் அது ஃபிட்னஸ். அடிப்படையாக 3 விதமாக உடலை பிரிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஒரு சிலர் ஒல்லியாக இருப்பாங்க, இன்னொரு நடுத்தர வகம், பார்க்குறதுக்கு ஒரு ஓகே அழகாக இருக்க மாதிரி ஃபீலிங், அந்த மஸ்குலராக அத்லெட்டிக்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கொஞ்சம் பருமனான சைடு, அது கொஞ்சம் ஃபேட் பாடி மாஸ். இது 3 வகை தான் உலகத்தில் எல்லோரும் இருக்குது. இதில் எல்லாரும் கரெக்டான இடத்துல இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அதில் கலைவையாக இருப்பாங்க எப்பவுமே. இந்த 3 வகையோடைய உடலை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு அத்லெட்டிக் ரன்னிங் லாங் டிஸ்டன்ஸ்லாம் என்னோட சின்ன வயசில் பருவங்களை பண்ணிட்டு இருந்தனால
இது ஒரு லீன் பாடி மாஸ். ஓகே. இந்த பாடி மாஸுக்கு நான் இது இப்படி வச்சுக்கிறது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை புரிதல் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஒருவேளை நான் மஸ்குலராக ஆகணும், அதாவது ஒரு பாடி பில்டர் மாதிரி ஆகணும், இன்னும் கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணனா அது நிறைய நேரங்களில் தவறுதலாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் உடல் வாகை புரிஞ்சுக்கணும், அந்த உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சிகளை பண்ணணும். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நீங்கள் எந்த பயிற்சியை தேர்ந்தெடுக்கலாம் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிலது பிடிக்கும், உங்கள் உடம்புக்கு ஒரு சிலது பிடிக்கும். ஒரு பயிற்சியாளர்கிட்ட நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டான்ஸ் பிடிக்குது, ஆனால் உங்கள் உடம்புக்கு வந்து டான்ஸ் ஒத்து வரலன்னா, இது ரொம்ப முக்கியமான புரிதல். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல உங்கள் உடம்புக்கு என்ன பிடிக்குதோ அதை முதல்ல பயிற்சி செஞ்சு, 3 முக்கியமான விஷயங்கள்மா, அதாவது உடற்பயிற்சின்னு சொன்னால் 3 முக்கியமான விஷயம். அது ஆரோக்கியம்னா கண்டிப்பாக இந்த 3 முக்கியம். 1 வளைவுத்தன்மை, 2வது ஸ்ட்ரென்த்து, அதாவது உறுதித்தன்மை, 3வது என்டியூரன்ஸ், டியூரபிலிட்டி. அது இந்த 3 பயிற்சிகளில் ஏதோ ஒரு பயிற்சி தான் உங்கள் உடம்புக்கு அடிப்படையாக தேவைப்படும். அந்த பயிற்சியை முதல்ல சரி செஞ்சு, இது 3த்துக்கும் தேவையான ஒரு ட்ரையாங்கிள் இதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பயிற்சிக்கு போனாலும் உங்கள் உடம்பு தாங்கும். நீங்கள் நேராக போய் டான்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உமன் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஜூம்பா, சால்சா இந்த மாதிரி ஏதோ ஒரு டான்ஸ் இல்லை பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு போவாங்க. என்ன நடக்கும், அங்கே போய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிக்கிற மாதிரி இருக்கும், கீழே குனிகிற மாதிரி இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். அப்போ அவங்களுடைய தசைநார்கள் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால, ஸ்ட்ரென்த் இல்லாததுனால அவங்களுக்கு வலி வரும். வலி வர்றதுனால அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ பாடி கோஆப்ரேட் பண்ணலைன்னு நினச்சிப்பாங்க. அப்போ என்னுடைய புரிதல் என்னன்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் எந்த பயிற்சிக்கு வேணாலும் போங்க, உங்களுக்கு பிடிச்ச பயிற்சிக்கு போகணும் கண்டிப்பாக. ஆனால் அடிப்படையாக தேவைப்படும் இந்த 3 காரணிகளை கண்டுபிடிச்சி உங்கள் உடம்புக்கு என்ன தேவைன்றதை முதல்ல சரி செஞ்சுட்டு, அப்புறம் அந்த பயிற்சிக்கு என்ன தேவையோ அதை ட்ரெயின் பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த பயிற்சி வேணால் பண்ணலாம். நீங்கள் ஒரு மேரத்தான் ரன்னர் ஆகலாம், சைக்கிளிஸ்ட் ஆகலாம், டான்ஸர் ஆகலாம். விமென் எஸ்பெஷலி நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, உங்களுக்கு சின்ன வயசில் ஒரு சில இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அது எந்த வயசில் வேணால் பிடிக்கலாம். ஆனால் 65 இயர் விமென் எல்லாம் இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க பேலே டான்ஸ்லேயே. ஸோ இந்த மாதிரி அன்லிமிட்டெட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் அதை புரிஞ்சுட்டு போகிறவங்களா இருப்பாங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்ட் சார். சின்ன வயசில் நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு கட்டத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ வந்து ஆன்லைன் பார்த்து கற்றுக்கிறது வந்து அது சரியான பழக்கம் தானா, அது எல்லாரும் உடம்புக்குமே அது வந்து பொருந்துமா? ஏன்னா இப்போ வந்து அதில் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, அது எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல. ஸோ அது வந்து இப்போ அது செய்யறதுனால ஏதாவது பிரச்சனைகள் கூட வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக ஆன்லைன் இது வந்து இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து ஆன்லைன் நீங்கள் பார்க்கலாம் தான் பிரச்சனை ஆக்சுவலாக. ஸோ ஆன்லைன் பாருங்கள், அண்டு அவர் யார் சொல்கிறாருன்னு பாருங்கள். அது வந்து அவர் பயிற்சியாளரா இல்லை மருத்துவரா இல்லை யோக பயிற்சியாளரா, அவர் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கிறான்னு முதல்ல பாருங்கள். அது முதல்ல நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யார்கிட்ட வேணால் ஒப்படைங்க. நீங்கள் ஸ்கூல் போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்கூல் எவ்வளோ வருஷமாக நடத்துகிறாங்க, யார் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பார்ப்பீங்களா. அதே மாதிரி இந்த எந்த பயிற்சியாளராக இருந்தாலும் அவர் என்ன படிச்சிருக்காரு, அது குவாலிஃபைடாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறா பார்க்கணும். இந்த ரெண்டும் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய யூடியூப்ல இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா பகுதியிலும் பார்க்குறேன், அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை நல்ல ஒரு மியூசிக்கோடவோ இல்லை அவருடைய உடல் நல்லா இருக்கிறதுனாலையோ, அவர் சொல்கிற விதம் நல்லா இருக்கிறதுனாலையோ நீங்கள் அவளை ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது ஒன்று குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது, அவர் சொல்கிறதுல சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கான்னு பாருங்கள். ஓகே. சயின்டிஃபிக் அப்ரோச்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் உடம்பை அடுத்த 1 மாதத்தில் நான் 20 கிலோ குறைக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை, இன்னொன்று அது நல்லதும் இல்லை. அப்போது அவர் சொல்கிறது சயின்டிஃபிக்காக இருக்கா, இன்னொன்று அது ஆரோக்கியமான விஷயங்களுக்கு சார்ந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும் முதல்ல. அப்புறம் உங்களுடைய சாத்தியக்கூறுகள், அவர் 5 கிலோமீட்டர் டெய்லி ஓடணும்னு சொல்லுவார், ஆனால் நீங்கள் அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே உங்களுக்கு முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்புறம் அடுத்தது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் அதை கைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி முக்கால்வாசி ரீல்ஸ்லையோ இன்றைக்கி முக்கால்வாசி யூடியூப்லையோ இப்படி ஒரு இத்தனை கிலோமீட்டர் பண்ணணுமா, நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக, ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாது. உங்களை கிராப் பண்ணணும், உங்களை பிடிக்க வைக்கணும்னா நீங்கள் அதை பார்க்க வைக்கணும், ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கணும். இந்த ப்ராசஸ் பெருசு. அதாவது நீங்கள் மருந்து இல்லாமல் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவும், உங்களுடைய வலி இல்லாமல் வாழ்வதற்கு உடற்பயிற்சி முடியும், நீங்கள் நன்றாக தூங்குவதற்கு உடற்பயிற்சி உதவும், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம்னா உடற்பயிற்சி உதவும். ஓகே. இந்த மாதிரி எந்த உடை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். இது மாதிரி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் சாதாரண டக்குன்னு சொல்லிட்டோம், ஆனால் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு லைஃப் டைம் ட்ரீம். எத்தனை ட்ரெஸ் எனக்கு பத்தலை, இன்றைக்கி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா இதை நான் அப்போது இது எல்லாத்துக்கும் உடற்பயிற்சி ஒரு மிகப்பெரிய தீர்வு. உடற்பயிற்சி அப்படின்னு உடனே சொன்ன உடனே ஜிம்முன்னு நினச்சிக்கவே வேண்டாம். இது ஜிம் உங்களுக்கு பிடிக்கனாலும் சரி, யோகம் பிடிக்கனாலும் சரி, சிலம்பம் பிடிக்கனாலும் சரி, ஏதோ ஒரு பயிற்சி முறையை நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த பயிற்சி முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ப்ளஸ் உங்கள் உடம்புக்கு தகுந்ததான்னு பார்த்து அதை படிப்படியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும் போதும். இன்றைக்கி இந்த 1 மாதத்தில் குறைக்கிறேன், 3 மாதத்தில் குறைக்கலாம், 18 வருஷங்களாக நீங்கள் உடற்பயிற்சியே செய்யலைங்க. நீங்கள் உங்களுடைய பள்ளி பருவம் முடிச்சிங்க,
ஒரு 18 வயசில் உங்கள் காலேஜுக்கு போயிட்டீங்க, அன்னிலேருந்து உங்களுடைய உடற்பயிற்சின்றது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் கல்யாணம் முடித்து உங்கள் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய உடம்பு வேரியஸ் டிஜெனரேஷன் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அது முடிஞ்சு நீங்கள் அந்த 20 வருஷம் பண்ணாத இருக்கிறத அடுத்த 2 வருடத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது ஒரு பெரிய உடம்புக்கு ஒரு பெரிய கெடுதலாக முடியக்கூடாது. அடுத்த ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வைங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஏன்னா 20 இயர்ஸ் நம்ம பண்ணாமல் இருந்துருக்கோமே, அப்போ அப்படி பார்க்கணும். நீங்கள் 10 வருஷம் பண்ணலையா, அட்லீஸ்ட் அதில் ஒரு பாதியாவது கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களால் எந்த பிரச்சனை இல்லாமல் அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் கோல்ஸை நீங்கள் திருப்பியும் பண்ணலாம். நீங்கள் பண்ணணும்னு நினச்சா எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் சி செக்ஷனான உமனாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய பாடி டைப்பே கொஞ்சம் ஃபேட் பாடி டைப்பாக இருந்தால் கூட யூ கேன் கோ பேக். பட் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 6 மந்த்தில் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஐ ஹோப் அந்த ரீல்ஸ் அந்த பார்க்குறது வந்து நம்ம தெளிவு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே சார், அதே மாதிரி இப்போது ப்ரெக்னென்சி டைமில் வந்து அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போது ஒரு ஜிம் போயிட்டுருக்காங்க, அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து அதை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் அந்த மாதிரி இருக்க ஃபேக்டர்ஸ்னால கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்காங்க. அது வந்து ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் கூட அதை கண்டினியூ பண்ணலாம், பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனாலையும் அந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கா? ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைன் இல்லை வீடியோஸ்லாம் பார்க்குறோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஜிம்முக்கு போகிறாங்க, அவ்வளோ பெரிய வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கிற நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அது வந்து சாத்தியப்படுமா? ஓகே, ஸோ ப்ரெக்னென்சி வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் உங்களுக்கு உடற்பயிற்சியை கண்டினியூ பண்ணுறது தான் நல்லதான்னு கேட்டுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு கைனகாலஜிஸ்ட்டு கேட்டுக்கணும். ஆனால் எல்லா டாக்டர்ஸும் இன்றைக்கி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்னென்னா, எது நடந்தாலும் பரவாயில்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அது எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் கண்டிப்பாக. ஸோ அப்போ எக்ஸசைஸ் இஸ் குட்னு தெரியுது. ப்ரெக்னென்சியில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வயிற்றை அழுத்துற மாதிரி இருக்க பயிற்சி, மூச்சை நிறைய பிடிச்சிக்கிற மாதிரி இருக்க பயிற்சி, இல்லை மூச்சை பிடிச்சிட்டு வலு தூக்கும் பயிற்சி. ஏன்னா நிறைய நேரங்களில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் டெக்னிக்கும் ப்ரீதிங்கும் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா எந்த நேரத்துலையும் எந்த பயிற்சி வேணால் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியம். டெக்னிக்னா எப்படி தூக்கணும் இல்லை எப்படி வைக்கணுன்றது டெக்னிக். இது மேலே தூக்கும்போது மூச்சை விடணுமா, இது கீழே அப்படின்றது, இது 2 தான் முக்கியம்னு நினைக்கிறேன் நான். டெக்னிக், ப்ரீதிங், அப்புறம் அந்த அளவு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிவிடுவீங்க. ஆனால் டெக்னிக்கில் நிறைய பேருக்கு தப்பு வந்துச்சுன்னா வலியோட ஆரம்பிக்கும், அது வேற ஒரு பிரச்சனை கூட போய் முடியும். ஓகே, ப்ரெக்னென்சியில் 2வது முக்கியமான விஷயம், ப்ரெக்னென்சியில் நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எல்லா நேரங்களுக்கும் நமக்கு தெரியும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால, அதுவும் ஒரு பக்த கோணாசனம்னு ஒரு பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரி வர்றதுக்கான வாய்ப்புகளே அதிகபட்சமாக இருக்குதுன்னு சொல்லும்போது, அப்போது ரொம்ப தெளிவாக உடற்பயிற்சினால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் உங்களுடைய டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ்னு ஒரு மசில் இருக்குது. இது வந்து அடிப்படையான, நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இது வந்து உங்களுடைய முதுகுத்தண்டில் ஆரம்பித்து வயிற்று பகுதியில் வர்றது. இந்த ஒரு தசைநாறு உங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுசுமா உங்களுடைய உடம்பு உங்க சொல்றதை கேட்கும்னு சொல்லுவோம். இந்த வயிற்றை கட்டி வாயை கட்டி அப்படி போயிடுச்சோம்பா அப்படின்னு சொல்றோம். அந்த வயிற்றை கட்டி வாயை கட்டினா அந்த வயிற்றை கட்டுறது ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனே கச்சையை வச்சு குழந்தைங்க அந்த பெல்ட் போடுவோம். இப்போ நார்மலாக ஒரு நீங்கள் வில்லேஜில் போனீங்கன்னா ஒரு துணி சுத்த சொல்லுவாங்கல்ல, அது கச்சை. அது ஆக்சுவலாக கச்சைனா களரி பயிற்சியில் ஒரு முக்கியமான பயிற்சி. அது வயிற்று பகுதியும் உங்கள் முதுகு தண்டு பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக பண்ணுறது. அப்போ வயிற்றை கட்டின்னு சொல்கிறது அந்த மசில் வந்து நேச்சுரலாகவே நீங்கள் ஒரு கான்ஷியஸாக இருந்தால் ரொம்ப நாள் வாழலாம். ஆனால் ப்ரெக்னென்சி போது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இந்த தசைநாறு பெருசாகும், நீங்கள் இழுத்து பிடிக்க முடியாது. அப்படி இழுத்து பிடிச்சின்னா குழந்தைக்கு பிரச்சனை, அது பண்ணக்கூடாது. ஸோ அப்போது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அப்போ ப்ரெக்னென்சி முடிஞ்ச அடுத்த தருணத்திலேருந்து, சி செக்ஷனாக இருந்தால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நார்மல் டெலிவரினா அடுத்த தருணத்திலேருந்து அந்த அப்டமன் மசிலை ஆக்டிவேட் பண்ணுறதை கற்றுக்கணும். ஓட வேண்டாம், நீங்கள் எக்ஸசைஸ் வெயிட் தூக்க வேண்டாம். வயிற்று தசைநார் இப்போ ஒன்றுமே இல்லை. நான் இப்போ பாருங்க, இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இந்த பாஸ்டருக்கும் இந்த பாஸ்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த மசிலை இழுத்து பிடிச்சி அதை ஒட்டியான பந்தம்னு நம்ம யோகத்தில் சொல்கிறோம். ஒட்டியான பந்தம்னா வயிற்று தசைநார்களை உள்ளே பிடிச்சி இழுக்கிறதுனால எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அதை ரெஜெனரேட் பண்ண முடியுது, அதுக்கு ஒரு மசாஜ் கிடைக்குது, அதுக்கு பிளட் சப்ளை அதிகமாகுது. அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ் வேலை செஞ்சால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இன்றைக்கி நம்மளுக்கு ப்ராப்ளமே, when you go to a doctor, சார் கிட்னியில் இது ஃபேட்டி லிவர் சார், அப்புறம் கேல் பிளாடர் ஒர்க் பண்ண சார். இப்போ இந்த மாதிரி காமன் இஷ்யூஸ் எல்லாமே எங்கே சொல்லுவாங்கன்னா, இந்த மிட் செக்ஷன் ஆஃப் த பாடிலாம் சொல்லுவாங்க. இந்த மிட் செக்ஷனை பார்த்துக்கிறது டிரான்ஸ்வர்ஸ் மசில். அப்போ அந்த ஒரு தசை நாரை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா, ப்ரெக்னென்சி முடிஞ்சிலேருந்து அது ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணுமோ, அதுக்கப்புறம் வாக்கிங்,
கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங், அப்புறம் கொஞ்சம் லிஃப்டிங், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் அதே மாதிரி வந்து இந்த ஸ்டேஜில் தான், அதாவது இந்த ஒரு ஏஜில் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்போ வந்து ஒரு 3 வயசு குழந்தை வந்து ஜிம்முக்கு போய் ஒரு சாதனை பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். பட் சில பேரண்ட்ஸுக்கெல்லாம் 3 வயசுலேயே வந்து குழந்தைய அங்கே விடலாமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இப்போ ஒரு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் விடுறாங்க, இல்லை ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் விடுறாங்க அப்படின்னா அந்த பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்கான ஏதாவது ஏஜ் இது இருக்கா? ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா இது அடுத்த தலைமுறைக்கான கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தைங்களுக்கு வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட் இது ரொம்ப எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச விஷயம். அந்த குழந்தை தவழ்றது, நடக்கிறது அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக வந்து உடற்பயிற்சியோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ், ஏன்னா குழந்தைங்கனால நம்ம உடற்பயிற்சி பற்றி பேச வேண்டியிருக்காது, அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் போடணும். அப்போது அந்த குழந்தைய 3லேருந்து 5 வயதுக்குள்ளார ஃப்ரீ ப்ளே, ஃப்ரீ ப்ளே, அதாவது 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தை ஃப்ரீ பிளேயில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம கிண்டர் கார்டன்லையோ இல்லை பால்வாடின்னு சொல்கிறோம், நம்ம இதில் அங்கன்வாடின்னு சொல்கிறோம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது மணல்லையோ அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு, அந்த 5 வயது வரைக்கும் ஸ்ட்ரக்சர்டு ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரக்சர்டு ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுக்கக்கூடாது. ஜாலியாக குழந்தைங்க கூட இழுக்கிறதோ, தள்ளுறதோ, தூக்குறதோ, மண் வாரி போடுறதோ, ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறோம். இந்த ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் தான் அதில் அப்போ டெவலப் ஆகும். ஏன்னா கிராபிங், ஹோல்டிங், த்ரோயிங், புஷ்ஷிங், புல்லிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் குழந்தைங்க கற்றுக்கணும். 5 வயதுக்கு மேலே அவருடைய அந்த குழந்தையோட வளர்ச்சி தன்மை நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தது நம்ம மதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான தருணம் இது. மதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸை எல்லா பேரண்ட்டும் எல்லா தாய்மார்களும் இதை பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் இந்த மதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை உங்கள் குழந்தைங்க கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த குழந்தையோட தலைமுறைக்கான அவங்க ஹெல்த்தை நீங்கள் கொடுத்துறீங்கன்னு அர்த்தம். எப்படி உங்கள் குழந்தைக்கு படிப்பை கொடுக்கறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ, அடுத்த 12 வயது வரைக்கும் டீனேஜ் தொடர்றதுக்குள்ளார நான் சொல்ல போகிற இந்த மதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்தை லைஃப் டைம் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னு அர்த்தம். 3லேருந்து 4 ஆக்டிவிட்டி நம்ம சூஸ் பண்ணுறோம் அக்கார்டிங் டு த இன்ட்ரெஸ்ட் அண்ட் வில்லிங் ஆர் த அவைலபிலிட்டி. ஃபஸ்ட்டு முக்கியமானது ஜிம்னாஸ்டிக்ஸ். ஆனால் வெஸ்டர்ன் ஆக்டிவிட்டின்றதுனால நம்ம அதை லாஸ்ட்டுக்கு இதில் வச்சுறோம். ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அத்லெட்டிக்ஸை முதல் துறையை வச்சுக்கிறேன். முதல்ல அத்லெட்டிக்ஸ், எப்படி ஓடுறது, எப்படி குதிக்கிறது, எப்படி த்ரோ பண்ணுறது, இல்லை இது காம்பினேஷன் ஆஃப் எனிதிங். ஆனால் ஏன்னா அந்த குழந்தை அந்த 3 விஷயம் பண்ணும்போது பிரெயின் டெவலப்மெண்ட்டும் பாடியும் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறது ஒன்று. 2வது முடிஞ்சால் ஸ்விம்மிங். ஏன்னா ஸ்விம்மிங்கில் ஒரு ப்ரீதிங் லெவலையும் மைண்ட் பாடியோடைய கனெக்டையும் கொடுக்குற மாதிரி வேறு எந்த ஆக்டிவிட்டிலையும் கொடுக்க முடியாது. ஃபியர் ஆஃப் லிவிங் இன் திஸ் வேர்ல்டு கேன் கோ ஆஃப் ஈஸிலி. ஜம்பிங், இது மாதிரி ஸ்விம்மிங் 2வது. 3வது ஏதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட், யோகமோ இல்லை மார்ஷல் ஆர்ட்டோ. இது இந்த 3 ஏன் இப்படி சேர்த்து சொல்கிறேன்னா, குழந்தைய போய் யோகா பண்ணால் பண்ண மாட்டான். அதனால மார்ஷல் ஆர்ட் பண்ண சொன்னால் பண்ணுவோம். ஒரு கலரி பயிட்டு பண்ணுங்க, ஒரு சிலம்பம் பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு ரொம்ப ஃபேமஸாகவும் நம்ம ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டிலையும் இருக்குது. இந்த 3 விதமான பயிற்சிகளை அடிப்படையாக பண்ணுறது எல்லா பேரண்ட்டோடைய கட்டாயம். அது 12 வயதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிக் கொடுத்துடணும். நான் வந்து அடுத்த 5 வயதுலேருந்து 12னா 7 வருஷம் டைம்குள்ளார இந்த ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், ஒரு 10 வயசு வரும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் இது எல்லாத்தையும் பேசிக்ஸை சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஒருவேளை அதுவே அவனுக்கு ஒரு கெரியராக கூட மாறலாம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தன்னோட லைஃப்பில் அவன் தான் என்ன எப்படி பண்ணிக்கணும், உடம்பை எப்படி பார்த்துக்கணுன்ற ஒரு அவேர்னஸை கொண்டு வந்துடும். குழந்தைங்களுக்கு பாடி அவேர்னஸ் ரொம்ப குறைவு. சும்மா அடிக்கடி கீழே வந்துட்டான், நேராக நிற்க மாட்டான், தேய்ச்சி நடக்கிறான், ஒல்லி அப்படியே கூணு வளைஞ்சிருக்கான். இப்போ இது ஒரு காமன் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு வந்து 7 மணி நேரம் உங்கள் பள்ளிக்கூடத்தில் உட்கார வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ உட்காந்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பைன் வந்து திருப்பியும் 0 ஆகிடுது. அப்போ ஒரு குழந்தை ஏறி நிமிர்ந்து விளையாடுறதோ, தொங்குறதோ, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நான் சொன்ன இந்த மதர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயும் வந்துடும். மதர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கிவன் ஆஸ் வெல் அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் குழந்தைங்களுக்கு மதர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. 5 வயசுக்கு அப்புறம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்கள். 12வது வயசு தொடும்போது ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு பேசிக்காக கொடுங்க. 10லேருந்து 11க்குள்ளே ஸ்போர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். டென்னிஸ் பிடிக்குமா, ஓகே. ஷட்டில் பிடிக்குமா, கொடுங்க. அதை இன்ட்ரடியூஸ் தான் பண்ண சொன்னக்காண்டி அக்ரெசிவ் ஸ்போர்ட்ஸு 12 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிக்கும், நான் ஒரு பிளேயர் ஆகணும்னு ஆரம்பிக்கிறது வந்து அது கம்ப்ளீட்லி நாட் அ குட் அட்வைஸ். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை கண்டிப்பாக பண்ண போகிறதில்ல, பண்ண வேண்டாம். அண்ட் குழந்தைக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸில் அவர் ஷைன் ஆக போகிறான், இந்த ஸ்போர்ட்ஸில் பண்ணாதான் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் டு டேக் த லைஃப் டு த பெஸ்ட். ஒரு நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் 12வது வரைக்கும் நீங்கள் விளையாடிருப்பீங்க. காலேஜ் போனால் எந்த விளையாட்டுமே கிடையாது. ஒன்று அப்போது ஒரு நார்மல் மென் விமன் இன்வேரியபிளி இது ரொம்ப காமன் தான். ஏன் உங்களோட உடலில் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, உடலுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, விளையாட்டை நம்ம விட்டுட்டோம். ரெக்ரியேஷனுக்கு விளையாடுறதுக்கும் மகிழ்ச்சிக்காக இருக்கிறது இல்லை. மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் இருந்திருந்து ரெக்ரியேஷனலாக விளையாடிருந்தாவே நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்திருப்போம். வேறு வழியில் இன்றைக்கி ஜிம்மில் போய் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் மேரத்தான் ஓட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸை லைஃப் டைம் ஃபுல்லாக எடுத்துக்கல. நான் இது எல்லார்கிட்டையும் சொல்லுவேங்க, அந்த குழந்தைன்னு சொல்லி பயன்படுத்தினால ஒரு குழந்தை விளையாட்டுத்தனமாக இருக்கான்னு சொல்கிறதும்
எப்பவுமே நீங்கள் விளையாட்டுத்தனமா என்ன நீ எப்போ பார்த்தாலும் சின்ன குழந்தை மாதிரி விளையாடுறேன்னு சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா தானே தோணும். சின்ன குழந்தை தான் விளையாடணும்னு அவசியம் இல்லை. நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாகவும் விளையாடிட்டே குழந்தையா இருக்கலாம். அது நீங்கள் ரெக்ரியேஷனுக்கு விளையாட போகிறீங்களா, இல்லை உங்கள் ஆரோக்கியத்துக்காக விளையாட போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு காம்படிட்டிவாக ஒரு ப்ரொஃபஷனலாக விளையாட போகிறீங்களான்னு பாருங்கள். ஒருத்தர் நோய்க்காக தன் உடம்பை பார்ப்பதற்காக ஜிம்முக்கு போகிறத விட ஒருத்தர் ஜாலியாக இருக்கிறதுக்காக விளையாடுறதும் ஒரு ப்ரொஃபஷனலாக நான் ஜெயிக்கணும்னு விளையாடுறதுக்கும் அது நோக்கமே வேறு. அப்போ உங்கள் உடலுடைய அடிப்படை என்ன சொல்லுவோம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸே வர மாதிரி. ஓகே, ஹோப் இட் இஸ் வெரி வெரி கிளியர். சூஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது 12 வயசுக்கு மேலே. ஓகே, 12 வயசுக்கு முன்னாடி மதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸு, 5 வயசு வரைக்கும் ஃப்ரீ பிளே. ஸோ அப்போ இந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். முதல்ல ஹீல்னஸ். ஏதோ ஒரு நோய், எந்த நோயாக இருந்தாலும் உங்கள் உடம்புல இருக்கிற தசைநார்களை அது கண்டிப்பாக டிட்டரேட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக குறைபாடு கொண்டு போயிருக்கோம். முதல்ல எல்லா வியாதிகளுக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபேக்டர் நான் 3 விஷயம் எப்பவுமே சொல்லுவேன். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்குன்னா இந்த 3 விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல வந்து டயட். ஓகே, ஸோ நைட் ஷிஃப்ட் வந்து இட்ஸ் அ கர்சஸ். அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, ஏன்னா தேவ் சூஸ்ட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த கெரியர் கைடன்ஸ் காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போகும்போது சொல்லுவேன், சூஸ் வாட் இஸ் ஹெல்தி ஃபார் யுவர் லைஃப். ப்ரொஃபஷனல் சூஸிங்ஸ் ரொம்ப முக்கியமாக. நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரெயின் பண்ணுறேன், டாக்டர் ப்ரொஃபஷன் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.